நிறைய பேர் இந்த சுயின்பம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்குறி சிறுத்து போயிருக்கு அப்படின்றாங்க. உங்க ஆண்குறிக்கு தேவையான இம்யூனிட்டி பவரையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில் மொட்டலிட்டி ஜீரோ கவுண்டிங் இருக்குன்றாங்க. இதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஆண்மை சக்தியை அதிகரிச்சு அந்த ஃபீலை வர வைக்கும். திருமணம் செஞ்ச பின்னாடி டைவர்ஸ் நிறைய பேருக்கு ஆயிருக்கு. எனர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது சூப்பரா வேலை செய்யும். நிறைய மூலிகைகள் நம்ம இதுல ஆட் பண்றோம். இங்க நான் சீரியஸா பேசுகிறேன். ஆண்மை சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து என்னன்னா வேர்க்கடலை. இது சாப்பிடும்போது டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். கொட்டைக்குள்ள இருக்கிற விதைகள் எல்லாமே ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணும். ஒரு சில வாதங்களே எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்குங்க. தூக்கம் இல்லாதனால தான் ஆண்மை குறைபாடு தலைவிரிச்சாடுது. ஆண்மை குறைபாடு நோய் இல்ல, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படி சாப்பிடணும். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய ஆண்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு பயம், சந்தேகம்னு சொல்லாங்க. என்னன்னா இந்த ஆண்மை குறைபாடு. ஆண்மை குறைபாடு வந்துட்டாவே பல பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா லைஃப் பார்ட்னரை முழுமையா சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு எண்ணங்கள் இருக்கு, ஒரு பயமும் வந்துடுது. அதே மாதிரி ஆண்குறி சிறுத்து போயிருக்கு, வளர்ச்சி இல்ல, தடிமல் இல்ல, அந்த நீளம் அளவு இல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. நிறைய பேர் இந்த சுயின்பம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்குறி சிறுத்து போயிருக்கு அப்படின்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத படங்கள் பார்க்கறதுனால, இல்ல போதை பழக்கங்கள் பயன்படுத்தினால, இல்ல வயது மூத்தவர்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுனால எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. அதுல விந்து முந்துதல், சீக்கிரமா விந்து முந்துதுன்னு சொல்றாங்க. டைமிங் இல்லைன்றாங்க, அந்த எனர்ஜி இல்லைன்றாங்க, மொட்டலிட்டி ஜீரோ கவுண்டிங் இருக்குன்றாங்க. இதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம். இதனால ஒரு சில திருமணம் செஞ்ச பின்னாடி டைவர்ஸ் நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இதனால கணவன் மனைவிக்கிடையே வெளியே சொல்ல முடியாதனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனைகள் பல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அனைத்து வகையான ஆண்மை குறைபாடு இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. அதுக்கு சித்த மருத்துவத்துல அற்புதமான தீர்வு இருக்குங்க. அது என்னன்னு கேக்குறீங்க? இங்க பாருங்க. முதல் மூலிகைகள், எண்ணற்ற மூலிகைகள் கலக்கிறோம். ஒரு சில மூலிகைகள் உங்களுக்கு சொல்றேன். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முருங்கை விதை இருக்கு, ஜாதிபத்திரி இருக்கு, முருங்கை பிசன் இருக்கு, அதுக்கப்புறம் கோரக்கிழங்கு இருக்கு, சிறுநெருஞ்சி இருக்கு, ஜாதிக்காய் இருக்கு, கடுக்காய் இருக்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு. இப்படி எண்ணற்ற மூலிகைகள் இங்க இருக்கு. இதோட சேர்த்து இன்னும் நிறைய மூலிகைகள் நம்ம இதுல ஆட் பண்றோம். இதுல எண்ணற்ற மூலிகைகள், இதுல ஒரு தமர சொல்லலாம், இன்னும் நிறைய மூலிகைகள் சொல்லிட்டு போயினே இருக்கலாம். நான் நிறைய ஆண்மைக்கான வீடியோகள் போட்டிருக்கேன். அந்த மூலிகைகள் பெரும்பாலும் இதில் இருக்கு. இப்படிப்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான லேகம் இருக்கு, உருண்டை இருக்கு, ஆயில் இருக்கு, சூரணம் இருக்கு. சரி, இது சாப்பிடும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படுன்றதுக்கு முன்னாடி ஆண்மை குறைபாட்டை உணவியல் முறையிலும் வாழ்வியல் முறையிலும் எப்படி சரி செய்ய முடியுன்றத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேங்க. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, ஏங்க அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு இல்லைங்க. அவங்க எல்லாம் டஜன் கணக்கில் குழந்தை பெற்றுக்கிறாங்க, இல்ல 5-6 குழந்தை பெற்றுக்குவாங்க. காரணம் என்னன்னா, இயற்கை வயகரான்னு சொல்லப்படக்கூடிய வேர்க்கடலை முக்கியமான காரணமா இருந்தது. நிறைய காரணங்கள் இருக்கு, அதுவும் ஒரு காரணம் சொல்றேன். இந்தியாவின் வயகரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேர்க்கடலையை இன்னைக்கு வறுத்து சாப்பிடுற மாதிரி, எண்ணெயில போட்டு சாப்பிடுற மாதிரி எல்லாம் சாப்பிடல, அவிச்சு சாப்பிட்டாங்க, இல்லைன்னா செடியிலிருந்து பறிச்சு பச்சையா சாப்பிட்டாங்க. அதனாலதான் அந்த வேர்க்கடலை தோட்டத்துல வேர்க்கடலை முத்தன பின்னாடி நிறைய எலி குட்டிகள் போட்டிருக்கும், பறவைகள் கூண்டு கட்டி குஞ்சுகள் பொறிச்சிருக்கும், விலங்குகள் குட்டி போட்டிருக்கும். அந்த அளவுக்கு இயற்கையாவே ஆண்மை சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து என்னன்னா வேர்க்கடலை. எங்க இதெல்லாம் மறந்துட்டுங்க நாம. அதே மாதிரி நட்ஸ் வகைகள், அதாவது ஒரு கொட்டைக்குள்ள இருக்கிற விதைகள் எல்லாமே ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணும். அதே மாதிரி ஆலம் விதை, அரச விதை, அத்திப்பழம், ஆலம்பழம், இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மூலிகைகளில் ஓரிதழ் தாமரை முதல் கொண்டு நிறைய மூலிகைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அற்புதமான ரிசல்ட் தரக்கூடிய அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான் கிழங்கெல்லாம் அற்புதமான ரிசல்ட் தரும். ஜாதிக்காய் நல்ல ரிசல்ட் தரும், சரிங்களா? கடுக்காய், தாண்டிக்காய், இப்படி நிறைய சொல்லிட்டு போலாங்க. இது எல்லாமே இயற்கையா ஒரு மனுஷனுக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகையா இருந்துச்சு. அதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க, நம்ம பயன்படுத்துறதுல இது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி அவங்க வாழ்ந்த காலத்துல வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவாங்க. காலையிலே ஆத்துலயோ கிணத்துலயோ குளத்திலயோ குளிப்பாங்க. இயற்கையான உணவுகள், காய்கறிகள், பழங்களை இயற்கையோட சேர்ந்து எடுத்தாங்க. இன்னைக்கு டோட்டலா மாறி செயற்கையா உருவாக்கப்பட்ட, ரசாயனங்கள் உருவாக்கப்பட்ட உணவு, அது ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், வறுத்தது, பொரிச்சது, இல்ல எதுவா இருந்தாலும் சரி, நான்வெஜ் கூட இன்னைக்கு அது மாதிரி செய்றாங்க, வெஜிடேரியன் அது மாதிரி செய்றாங்க. அப்ப உணவுகள் கெட்டு போச்சு, அதாவது உணவுகளுடைய தரம் குறைஞ்சு போச்சு, அதனால் ஏற்படுற பாதிப்புகள் பெருகிருச்சு. அதே மாதிரி பழங்கள், காய்கறி, கீரைகளுக்கு எல்லாம் ரசாயனம் ஊறப்பட்டு, அதே மாதிரி கெமிக்கல் தெளிக்கப்பட்டு, உரங்கள் போடப்பட்டு வளர்க்கறதுனால உடல்ல எண்ணற்ற பிரச்சனைகள். இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு உணவியல் முறை, வாழ்வியல் மாறினத்தினால தான், தூக்கம் இல்லாதனால தான் ஆண்மை குறைபாடு தலைவிரிச்சாடுது. சரி, இந்த ஆண்மை குறைபாட்டிற்கு இப்படி மூலிகைகள் இருக்குல்ல, இந்த மூலிகையில செய்யப்பட்ட மருந்துகள் என்ன பாப்போமா? ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது லேகிங்க. இந்த லேகிங் பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாட்டுக்கு மிக அற்புதமா வேலை செய்யும். எவ்வளவு நாள் வேலை செய்யும்? ஒரு சில வாதங்களே எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்குங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பல வருஷம் ஆண்மை குறைபாடு இருக்கு, மருந்து மாதல் நிறைய சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிடும் போது நல்லா இருக்கு, மற்ற நேரத்துல சரியில்லை, நான் என்ன பண்றது, எங்க போறது, எங்க சொல்றது, சொல்ல பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு, தயக்கமா இருக்குன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு இந்த லேகியம் மிக அற்புதமா வேலை செய்யும். இந்த லேகியம் பாருங்க,
இந்த லேகியம் எப்படி கெட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய விந்து கெட்டியா இருக்கும். சரிங்களா? இது சாப்பிடும் போது டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். இது காலையில ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னாக்க நீங்க தாராளமா சாப்பிடலாம். இது உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படி சாப்பிடணும். சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம். ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும். ஒரு சில வாரங்களில் எத்தனை வருஷம் ஆண்மை குறைபாடு இருந்தாலும் மிக அற்புதமான ரிசல்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சில மாதங்களிலே உங்களுக்கு இந்த உணவியல் முறை, வாழ்வியல் முறையோட இந்த மருந்துகள் ரொம்ப சரியாயிடுங்க. எங்க நான் சீரியஸா பேசுகிறேன். ஆண்மைன்றது குறைபாடு மட்டும்தான். நீங்களே சொல்றீங்க ஆண்மை குறைபாடு, நோய் இல்ல. அந்த குறைபாட்டிற்கு அற்புதமாய் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த லேகியம். அடுத்தது இந்த சூரணங்க. இதை காலையில நைட்டு பால்ல கலந்து சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு ஆண்மை குறைபாடு சம்பந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகள், இப்ப நான் சொன்னல அனைத்து வகையான பிரச்சனை மெல்ல மெல்ல சரியாகும். டைமிங் இன்க்ரீஸ் ஆகும், மொர்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எனர்ஜி பூஸ்டரா, எனர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது சூப்பரா வேலை செய்யும். நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும். இந்த சூரணத்தை காலை இரவு பார்த்தீங்கன்னா பால்ல கலந்து சாப்பிட்டு வரலாம். அடுத்தது ஆண்மை குறைபாட்டிற்காக அற்புதமாய் செயல்படக்கூடிய உருண்டைங்க, ஆண்மை உருண்டை. இந்த ஆண்மை உருண்டையை காலையில் ஒன்று நைட் ஒண்ணுங்க. இங்க பாருங்க, இப்படி காலை ஒன்று நைட் ஒன்று சாக்லேட் மாதிரி வச்சுக்கினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கரைய ஆரம்பிக்கும். சாக்லேட் மாதிரி சப்பி சப்பி சாப்பிட்டீங்கன்னா உங்க நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஆண்மை குறைபாடுன்ற எண்ணம் சரியாகும். அந்த பயங்கள், படப்படப்பு, அசதி, சோர்வு எல்லாமே சரியாகி அந்த ஆண்மைன்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி ஆண்மை சக்தியை அதிகரித்து அந்த ஃபீலை வர வைக்கும். அப்படி இந்த உருண்டை எக்ஸலண்டா வேலை செய்யும். இந்த உருண்டை சூப்பரா இருக்குங்க சாப்பிடும்போது. இது சாப்பிட்டு பாருங்க. அடுத்தது ஆயில்ங்க. இந்த ஆயில காலை இரவு உங்களுடைய ஆண்குறியில தொடர்ந்து பூசி அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க ஆண்குறி சிறுத்து போயிருக்கு, சின்னசா இருக்கு, தடிமனா இல்ல, எழுச்சியா இல்ல, இந்த டைமிங் இல்ல அப்படின்றத சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில். ஏங்க இது மருந்தெல்லாம் உள்ளுக்குள்ள எடுத்துக்கணுங்க. இது வெளிப்பூச்சும் பூசணும். நல்லெண்ணையும் கலந்து இருக்கிறதுனால இது ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவி கண்ணுக்கு தெரியாத நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி அந்த தசை நார்களை விரிவடை செஞ்சு உங்க ஆண்குறிக்கு தேவையான இம்யூனிட்டி பவரையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில் இந்த ஆண்மை ஆயில். இதுவும் எக்ஸலண்டா வேலை செய்யும். இது கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. ஏங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டுங்க. அதனால நீங்க பாருங்க, ஆண்மை குறைபாடு ஒரு குறைபாடு மட்டும் தான். இங்க பாருங்க, இனிமேல பயப்படலாம் வேணாம். எங்க போறது என்ன வருதுன்னு யோசிக்கலாம் வேணாம். சரிங்களா? இது படிச்ச பட்டதாரி மருத்துவ மூலமா கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான மாமருந்துகள். இதோட சேர்த்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்வியல் முறை, உணவியல் முறை ஏங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவை கம்பல்சரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு சரி பண்றது ரொம்ப எளிமையான, அதாவது ரொம்ப சின்ன விஷயம், எளிமையான விஷயம். புரிஞ்சுங்களா? அதனால ஆண்மை குறைபாடு இனிமே பயம் வேண்டாம். இருக்கவே இருக்கு இப்படிப்பட்ட மருந்துகள். இது மாதிரிலாம் உங்களுக்கு மருந்துகள் வேணா நீங்க அருகில் எங்க இருக்கீங்களோ அங்க ஒரு சித்தா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து நீங்க மருந்து எடுக்கும்போது கண்டிப்பா சரியாயிடும். இல்லனா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவ மூலமா கொடுக்கிற இந்த மருந்துகளையும் ஆலோசனைகளை பெற்று நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. ஆண்மை குறைபாடு உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.